ஹாய் வணக்கம் மக்களே, இது நம்ம டாப் 10 வில்லேஜ் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முல்லைப்பூவை பத்தி கேட்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்க பேருமா? அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி. எந்த ஊருமா? சுனைப்பநல்லூர். சுனைப்பநல்லூர். இது என்ன பூமா? என்ன என்ன விவசாயம் பண்ணிட்டு? முல்லைப்பூ. ட்ரக்கு கலப்பையில. இது அது உழவுறது இது வரமாதி போட்டீங்களா? குப்பை போடணும். உழவு ஓட்டையிலேயே குப்பை போடணும். மாட்டு சாணம் இது மாதிரி. மாட்டு சாணம் போடணும். ஓகே ஓகே. இது வந்து செடி எங்க இருந்து வாங்கிட்டு வர? செடி வைக்கிறீங்களா? மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். பதியமா வாங்கியாந்து வைக்கணும். குழி பறிச்சு வெட்டி அதுக்கப்புறம் வைக்கணும். இல்ல நீங்களா வாங்கிட்டு வருவீங்களா இல்ல? நாங்களா தான் போய் வாங்கிட்டு வருவோம். இங்க இருந்து போவீங்களா? ஆட்டால வச்சு பேசி போய் வாங்கிட்டு வருவோம். ஊட்டி மேட்டுப்பாளையம் இருக்கு பாரு. எந்த ஊருமா? அங்க போகணும். ஊட்டி மேட்டுப்பாளையம். அங்க போய் வாங்கிட்டு வரணும். ஓகே ஓகே. செடி என்ன விலை போடுறாங்க? செடி அங்க 25 ரூபா 30 ரூபா வரும் ஒரு செடி. ஒரு செடி 25 ரூபா. வாடகை அங்க இருந்து வர 25 ரூபா. ஒரு செடிக்கு எப்படியும் 50 ரூபாய்க்கு மேல ஆயிரும். அது சின்னதா எத்தனை எவ்வளவு ஹைட்மா இருக்கும்? இவ்வளவு உயரம் இருக்கும். அதுவே ஒரு 25 50 ரூபா வருது. பை போட்டு போட்டு கொடுப்பாங்க பையில. நார்மலா மரம் வைக்கிற மாதிரி கொடுப்பாங்களா? சரி சரி. எவ்வளவு எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க? நாங்க இது முதல்ல வச்சிருந்தோம் 1 ஏக்கர். ஓகே. 1 ஏக்கர் வச்சு எல்லாம் மஞ்சள் நோய் விழுந்து வீணா போச்சு. சிகப்பு புந்த பாரு அங்க இருக்கு பாருங்க. அது மாதிரி வச்சிருந்தோம். ஓகே. அப்புறம் இதான் எடுத்துட்டு வச்சிருக்கோம். அங்கிட்டு சாதி பூ போட்டிருந்தோம், அதையும் பிடிக்காச்சு. ஓகே ஓகே. இது மல்லிகைப்பூ செடி இதுங்க தான் விவசாயம். இங்க இந்த சுற்றுவட்டத்தை ஃபுல்லா மல்லிகைப்பூ இது மாதிரி தான். எங்க பக்கம் 2 பேர் தான் வச்சிருக்கோம். ஈச்சம்பட்டி சைடு தான் சுத்து வட்டாரம் பூரா வச்சிருக்காங்க. ஈச்சம்பட்டி திருவரங்கப்பட்டி அங்கிட்டு போனீங்கன்னா போடுவாங்க. அங்கிட்டு எல்லா பூவுமே வைக்கிறாங்க. கேந்தி பூ, கோழி கொண்டை எல்லாமே. சீசன் எப்ப வைப்பீங்க? இல்ல எப்போதுமே இருக்கு? எப்பொழுதுமே போடலாம் அதெல்லாம் சீசனுக்கு. இது வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்கம்மா? அது 2-3 வருஷம் இருக்கும் வச்சு. 2-3 வருஷம். வருஷத்துக்கு வருஷம் இது மாதிரி மொட்டை தட்டி விட்டுறணும், அறுத்து விட்டுறணும். பூ எடுத்தோன்னே அங்க இருக்கு பாரு மலர்ந்து போய் கிடக்குது பாரு பொறுக்காம. அதெல்லாம் அறுத்து விட்டுறணும். மொட்டையை அறுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் பூ வந்து களைஞ்சு பூ வரும். தண்ணி வசதியெல்லாம் எத்தனை நாளைக்கு வருது? 1 வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சணும். ஓகே. வேற மருந்து அடிக்கிறது? மருந்து தான் அடிக்கணும். வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும். வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும். என்ன மருந்து அடிப்பீங்க? அது ராக்கெட்டுன்னு சொல்லி ஒண்ணு. ஓகே. இன்னொரு மருந்து அது எங்க வீட்டுக்காரனா கரெக்டா சொல்லலாம், நமக்கு அவ்வளவு தெரியாது. ராக்கெட்டு ஒரு டானிக்க மாதிரி ஒரு எண்ணெய் பாக்கெட் ஒண்ணு தருவாங்க. அது 3 மருந்து பவுடர் கலந்து அடிப்போம். வாரத்துக்கு ஒரு தடவை அடிப்போம். வாரத்துக்கு ஒரு மருந்து. இப்போ செடி வச்சு எத்தனை நாள் நம்ம பூ வர ஆரம்பிக்கும்? அது 1 வருஷம் அவங்க கொத்தி கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் உரம் போடணும், குப்பை வைக்கணும். அப்பதான் செடி பெருசா இருக்கும். 1 வருஷம் ஆகும் செடி பெருக்க. பூ வந்ததுல இருந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பூ பறிப்பீங்க? தினம் பூ வந்ததுல இருந்து தினம் கோளாறு பண்ணிக்கிட்டே உரம் போட்டுக்கிட்டே இருந்து குப்பை போட்டு மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்துகிட்டே இருக்கும். 1 வருஷம் 6-7 மாசத்து வரைக்கும் வரும். நிக்காம தினம் எடுக்கணும். கொஞ்சம் பூ நச்சு வந்துகிட்டே தான் இருக்கும். கோளாறு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உரம் போட்டு குப்பை போட்டு பூ ரெகுலரா நிக்காம 2 கிலோ வந்துகிட்டே இருக்கும். தண்ணி வசதியில எப்பவுமே இருக்கு. தண்ணி வசதி கேணி மண் எடுத்திருக்கோம். அங்க இருந்து வருது தண்ணி. வருஷத்துக்கு அது 40,000க்கு மண் எடுக்கணும். வருஷம் வருஷம் எடுப்பீங்களா? தண்ணி ஊர்லனாவே மண் எடுத்தோம்னா தான் திருப்பி ஊறும். இது வந்து கிலோ கணக்குல வருதுங்களா? கிலோ தான். எவ்வளவு வருது? 4-5 கிலோ. நல்லா கோளாறு பண்ணோம்னா 10 கிலோ பூ வரும் எல்லா பக்கமும். பொறுக்க ஆள் இல்லாம தான் சரியா கோளாறு பண்ணல. இப்ப 5 கிலோ வருது. இப்போ வந்து இந்த முல்லைப்பூ வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் பார்க்க டாப் 10 வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.